Hello friends and families, welcome to Bini Corner. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மினி நோட் புக் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து நம்ம க்ளூலாம் வச்சு ஒட்ட தேவையில்லை. அப்படியே வந்து ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு எப்படி ஃபோல்டு பண்ணுறது அதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். சூப்பரான அழகான ஒரு மினி நோட் புக் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மினி நோட் புக் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி டைம் ஷெட்யூல் எழுதிக்கலாம். டெய்லி ஷெட்யூல் இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் இதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். எமர்ஜென்சிக்கு மிஸ்ஸு சொல்கிறது ஏதாவது நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டைம் டேபிளில் போட்டு வச்சுக்கலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய யூஸ் பண்ணலாம். இந்த ஒரே ஒரு பேப்பரில் உங்களுக்கு அழகாக ஒரு குட்டி நோட் புக்கு பண்ணிட முடியும். அதை வந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைஸ் வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு பக்கமும் அந்த ஒரு ஒரு ஸ்கொயர் மட்டும் விட்டுட்டு இவ்வளோ நீட்டுக்கு கட் பண்ணிக்கணும். சென்டர் போர்ஷன் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து கட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டு கார்னர் சைடும் அந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு சென்டர் சைடை வந்து இந்த பக்கத்துலேருந்து ஆப்போசிட் சைட்லேருந்து கட் பண்ணிக்கணும். அதுவும் வந்து ஒரு ஸ்கொயர் அளவுக்கு விட்டுடணும். விட்டுட்டு இது ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணால் போதும். இது தானெல்லாம் பிரிஞ்சு வரவே வராது, நம்மளாக பிரித்தா தான் பிரியும். ரொம்ப ஈஸி. இது க்ளூ ஒட்ட தேவையில்ல, பின் அடிக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. இது மாதிரி மடிச்சுட்டு எப்பயுமே மடிக்கும்போது அந்த ஓப்பன் டைப் வந்து ஒரு சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி மடித்தாலே அது மாதிரி கரெக்டாக வந்துடும். இது போல் மடிச்சுட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா மடிச்சுட்டு அப்படியே ஜஸ்ட்டு இது இந்த பக்கம் மடித்து விட்டுற வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். ஒரே ஒரு பேப்பர் போதும், அழகாக ஒரு நோட் புக் ரெடி ஆகிடும். ஒரு மினி நோட் புக் பார்த்திங்களா, இது பிரியாது. இதில் நீங்கள் டெய்லி யூஸ்க்கு என்ன வேணால் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, உங்கள் சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக எழுதி வச்சுக்கிறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் இது மாதிரி குட்டி குட்டி நோட் புக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி நோட் புக் ஒரு சப்ஜெக்ட்க்கும் போட்டுட்டு அவங்க படித்ததெல்லாம் வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக ஹிண்ட்டாக எழுதிப்பாங்க. பெரிய பெரிய புக்லேருந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி நோட் புக்கில் அவங்க வந்து அதை ஹிண்ட்டாக எழுதி வச்சுப்பாங்க. ஏன்னா திருப்பி வந்து அத்தனை புக்கும் ரெஃபர் பண்ண முடியாது, அவ்வளோவையும் வந்து படிக்க முடியாது எக்ஸாமுக்கு முன்னாடி. அதனால் என்ன பண்ணுவாங்க, இதில் ஹிண்ட்ஸாக எழுதியிருப்பாங்க. அந்த ஹிண்ட்டு பார்த்தாலே அவங்களுக்கு வந்து படித்ததெல்லாம் வந்து அவங்களால ரீகால் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குட்டி நோட் புக் போட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் படித்ததை சின்ன சின்னதாக எழுதி வச்சுக்கணும். சின்ன சின்னதானா குட்டி குட்டி சைஸ் இல்லை. இப்போ ஒரு நிறைய படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ஹிண்ட்டு மட்டும் ஒரு வேர்டு அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன படிச்சிங்கன்றதை ரீகால் பண்ணணும். அதெல்லாம் ஒரு மெமரி டெக்னிக்ஸ் தான். ஸோ பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு மினி நோட் புக் ரெடி ஆகிடுச்சு. இது சின்ன பிள்ளைங்களுக்காக தான் இந்த கிராஃப்ட். ஓகே, சூப்பராக இருக்கா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.